அஞ்சாதீர் துணியாதீர் என்ற தலைப்பில் ஆற்று உரையாடல் நிகழ்வில் அஞ்சாமை பற்றி ஐயா சிவ கதிரவன் அவர்கள் ஆற்றிய கருத்துரை. யாவருக்கும் மெய் நிலை அருள் நிறைக. நாம் எப்போதும் பொதுவாக ஒரு இருமையிலேயே இருக்கிறோம். ஒவ்வொன்றிற்குள்ளும் இருமை நிலை இருக்கிறது. இருமை நிலை என்பது மெய்யியலில் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிற சொல். இருமையாக இருப்பது உங்களை வளர்ச்சியை நோக்கி அழைத்து செல்லும். இருமையில் இருந்துதான் நீங்கள் சிந்தனை மேம்பாடு அடைவீர்கள். இருமையில் இருந்து சிந்தனை மேம்பாடு அடைவதற்கு ஒரு நுட்பம் இருக்கிறது. அதற்கு ஒரு அருள் தேவைப்படுகிறது. நாம் நலமாக வாழ இருமையிலிருந்து வளர்ச்சி அடைய வேண்டும். இருமை என்பது ஒரு மனநிலை. அதாவது நம் மனதிற்குள் நாம் சேகரித்து வைத்திருக்கிற செய்திகளிலிருந்து இந்த இரட்டை மனநிலை உருவாகிறது. இது இரட்டை மனநிலையின் உள்ளடக்கமாக இருந்து விரிவாக உங்களை இயக்கும்படி அமைந்து விடுகிறது. நீங்கள் இயங்க முடியாதபடியும் அது அமைந்து விடுகிறது. எல்லாவற்றிலும் இருபுறமும் நோக்குகிற ஒரு நோக்கத்தை வைத்துக்கொண்டு இருபுறமும் தவிக்கிற தவிப்போடு நீங்கள் பயணப்படுகிற பயணம் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் சில பகுதிகளை பற்றி நான் உங்களோடு விளக்கமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பெரும் கொதிப்போடு இருக்கிற ஒரு நிலை அச்ச உணர்ச்சி. இது ஒரு உணர்ச்சி. பயம் என்று வழங்கப்படுகிறது. இது ஒரு அதிர்வு உணர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் அச்சம் என்பது ஒரு உணர்ச்சி. அது உங்களுக்கு நிலை தடுமாற்றத்தை உண்டாக்குகிற அளவிற்கு இருக்கிற உணர்ச்சி. அது உங்களுக்கு கொதிப்பை உண்டாக்குகிறது. மேலும் அது கொதிப்பை விரிவாக்குகிறது. கொதிப்புணர்ச்சி அச்சம் இவை இரண்டும் ஒன்றை ஒன்று வளர்த்து கொள்ளும் நிலையில் இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் உங்களுக்கு அச்சம் என்றால் என்ன என்பது பற்றி எதுவும் தெரியாது. நீங்கள் ஒரு விதமான துடுக்குறும் நிலையிலேயே அச்சம் என்று உணரத் துவங்குகிறீர்கள். துணுக்குறுகிற நிலையை அச்சம் என்கிறீர்கள். இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமென்றால், உங்களை பொறுத்த அளவில் அச்சம் என்பது என்ன? நான் அச்சமாக இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் அச்சம் என்பதை எவ்வாறு அணுகுகிறோம்? நம்மை பொறுத்தவரை அல்லது உங்களை பொறுத்தவரை அச்சம் என்பது என்ன? உங்களை பொறுத்தவரை அச்சம் என்பது
எவற்றிற்கெல்லாம் உங்களால் துணிய முடியவில்லையோ அவையெல்லாம் நீங்கள் அச்சமாக உணர்கிற நிலை. ஒன்றை துணிந்து செய்வீர்கள் என்றால் நீங்கள் அஞ்சவில்லை என்று கருதிக் கொள்வீர்கள். உங்களால் ஒன்றின் மீது துணிச்சலோடு செயல்பட முடியவில்லை என்றால் நீங்கள் அஞ்சுகிறதாக புரிந்து கொள்வீர்கள். துணிச்சலும் அச்சமும் இருமை நிலை. துணிச்சல் உண்டென்றால் நீங்கள் அஞ்சுவதில்லை என்பதும், துணிச்சல் கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்பதும் உங்களுக்குள் நிகழ்வதை நீங்கள் பார்க்க முடியும். சான்றாக, ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட துணிகிறீர்கள் என்றால் நீங்கள் அச்சமற்று உணர்கிறீர்கள். அதாவது அச்சம் இல்லாமல் உள்ளீர்கள். அதே வேளையில் நீங்கள் துணிவை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள். இங்கு துணிவு என்பது என்ன? நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்கள், அதற்கு ஒரு நோக்கம், எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு செயலை செய்வதற்கு, ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட துவங்குவதற்கு முன்னால் ஒரு உணர்ச்சி தூண்டலில், ஒரு தேவையின் பொருட்டு அந்த செயலில் நீங்கள் ஈடுபாடு காட்டுகிறீர்கள். அந்த ஈடுபாட்டிற்கு பின்னால் அந்த செயலில் ஒன்று விளைய வேண்டும் என்று நோக்கம் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நோக்கம் நீங்கள் எதிர்பார்த்த அடிப்படையில், அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் முயற்சி ஒரு விளைவை தருகிறது. அது ஒரு விளைவையோ பல விளைவுகளையோ உங்களுக்கு கொடுக்கும். அவ்வாறு அவ்விளைவில் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறபடியான நன்மையும் வெளிப்படலாம், அல்லது நீங்கள் விரும்பாத விளைவுகளும் வெளிப்படலாம். இதில் நன்மையான விளைவு என்றால் நீங்கள் சிக்கலாக கருதப் போவதில்லை. அதில் சிக்கல் என்றாலோ, நீங்கள் சிக்கல் என்று கருதினாலோ அந்த விளைவை எதிர்கொள்ளலாம், அந்த விளைவை பொருட்படுத்த வேண்டியதில்லை, அந்த விளைவை நான் பார்த்துக் கொள்கிறேன், அல்லது அந்த விளைவை என்னால் சிதைக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் கருதுவீர்கள் என்றால் நீங்கள் அந்த செயலில் ஈடுபடுவதற்கு அச்சமற்று இருக்கிறீர்கள், துணிவாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இது உண்மையிலேயே துணிவு அல்ல. ஒரு செயலில் ஈடுபடும் போது ஒரு விளைவு வரும் என்பதும், அந்த விளைவை பார்த்துக் கொள்ளலாம், அந்த விளைவை சிதைத்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் கருதுவீர்கள் என்றால் இது உங்களை இருமாப்பு நோக்கி அழைத்துச் செல்லும். இது துணிவல்ல. என்றாலும் இருமாப்பு பற்றி தொடர்ந்த மெய்நிலை பாடங்கள் தனியாக இருக்கின்றன. ஆனால் விளைவை சிதைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு, விளைவை சந்தித்துக் கொள்ளலாம் என்பதற்கும் நீங்கள் துணிச்சல் என்று பெயர் வைத்துக் கொள்கிறீர்கள். இது துணிச்சல் ஆகாது. இதனை நீங்கள் துணிச்சல் என்றும், இவ்வாறு இருப்பதை அச்சமற்று இருப்பதென்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இத்தகைய துணிச்சலுடன் இருப்பது உண்மையிலேயே துணிச்சலாகாது. அதே வேளையில் இது அச்சமற்ற நிலை என்று கருதுகிறீர்கள். இது அச்சமற்ற நிலையும் ஆகாது. இப்படியாக நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற பலரும் இருமாப்பினை துணிச்சல் என்று கருதுவதும், அதனையே அச்சமற்ற நிலை என்று கருதுவதும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும், பார்க்கிறீர்கள், நானும் பார்க்கிறேன். அவ்வாறு ஒரு செயலில் அச்சமற்று இருப்பது, துணிச்சலாக இருப்பது என்கிற நிலையை மேற்கொள்ளும் போது
வருகிற விளைவுகளை சிதைக்கலாம் என்கிற கருத்தில் ஒன்றை மேற்கொள்கிற போது அடிப்படையில் இது ஒரு அறியாமையாக இருக்கிறது. இது ஒரு அறியாமை. உணர்ச்சி தூண்டப்பட்ட நிலையில் விளைகிற துணிச்சலின்மை என்பதும் துணிச்சல் என்பதும் அச்சம் என்கிற வரையறைக்குள் வருவதற்கு இல்லை. இதுதான் இதைத்தான் நான் முதலில் இருமை நிலை என்று குறிப்பிட்டேன். சரி, இதற்கு நேர் எதிரான நிலை அச்சம் கொள்வது. அச்சம் என்பது என்ன? அது எவ்வாறு உருப்பெறுகிறது? அச்சம் என்பது ஒரு உணர்ச்சி தூண்டல். அச்சம் என்பதும் ஒரு உணர்ச்சி தூண்டல். அது என்ன? சான்றாக இப்போது அச்சம் பற்றி நீங்கள் சற்று ஆழமாக நோக்க வேண்டும். நான் எப்போதெல்லாம் அச்சம் கொள்கிறேன் என்று ஒரு பட்டியல் நீங்கள் உருவாக்குங்கள். நான் என்னை சுற்றி இருக்கிற நிகழ்வுகள் மீது ஒரு நோக்கத்தோடு ஒரு கவனத்தை வைக்கிறேன். நான் விரும்பியபடி எல்லாமும் நடக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதில் விளைவுகள் வெளிப்படும் போது அச்சம் கொள்வது நிகழ்கிறது. புதிய ஒன்றை செய்கிற போது பழைய நினைவுகளில் இருந்து எனக்கு இது இப்படி ஆகிவிடுமோ, அது அப்படி ஆகிவிடுமோ என்றவாறு அச்சம் தோன்றுகிறது. இப்படித்தான் உங்களுக்குள் அச்ச உணர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். மீண்டும் துவக்கத்திற்கு வருகிறேன். அதாவது துணிச்சலுக்குத்தான் நீங்கள் அச்சமற்ற நிலை என்று பெயர் வைத்திருந்தீர்கள். துணிச்சல் என்பது அச்சமற்ற நிலை என்றும் பார்த்து வைத்திருந்தீர்கள். இப்போது விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா அல்லது முடியாமல் போகிறதா என்பதை பார்க்கிற போது ஒரு விளைவை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலோ அல்லது விளைவுகளை சந்திக்க முடியவில்லை என்றாலோ ஒரு விளைவின் மீது நான் என்ன செய்யப் போகிறேன் என்று உங்களுக்கு குழம்பிய நிலை இருந்தாலோ நீங்கள் அச்சம் கொண்டவராக மாறுகிறீர்கள். நான் மீண்டும் சொல்கிறேன். அடிப்படையில் புதிய ஒன்றை நீங்கள் பார்க்கிற போது புதிய ஒன்றின் மீது உங்களது நடைமுறை அறிவு சேகரிப்பில் ஒரு தூண்டல் ஏற்படுகிறது. அந்த விளைவு, அந்த புதிய ஒன்று என்னவாக இருக்கிறது என்கிற குழப்பம் அது. அது எவ்வாறு விரிவடையப் போகிறது என்கிற தடுமாற்றம் அது. அது எனக்கு என்ன வழங்கும், என்ன என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று குழப்பமாகவும் தடுமாற்றமாகவும் இருக்கிற நிலையில் நீங்கள் அச்சம் கொள்கிறீர்கள் அல்லவா? சரி, ஒரு விளைவு ஏற்படுகிறது. அந்த விளைவு உங்களுக்கு உதவுமா அல்லது இல்லையா? அந்த விளைவு உங்களை விருப்பத்தின் பாற்பட்டு மேம்படுத்துமா இல்லையா என்று புரியவில்லை என்கிற நிலையில் உங்களுக்கு அச்சம் மேலோங்குகிறது. ஒரு விளைவு உங்களுக்கு புரியவில்லை என்கிற அளவில் என்ற தருணத்திலேயே இதில் நீங்கள் எந்த செயல்பாடும் புரியாத போது, நீங்கள் எதன் மீதும் செயலாற்றாமல் இருக்கிற போது வெறுமனே உங்கள் முன் நடக்கிற ஒரு விளைவை நீங்கள் பார்க்கிறீர்கள். அந்த விளைவு உங்களுக்கு புரியவில்லை. அந்த விளைவு என்ன சொல்கிறது, அது புதிதாக இருக்கிறது என்று தெரியாத போது அது அச்சத்தை ஊட்டுகிறது என்றால்
நீங்கள் ஒரு நோக்கத்தோடு ஒன்றில் ஈடுபடுகிற போது அது விளைகிற விளைவு, அது ஏற்படுத்துகிற சிக்கல் இன்னும் கூடுதலான அச்சத்தை உங்களுக்கு வழங்குகிறது. அச்சத்திற்குள் உங்களது மனநிலை, பதற்ற நிலை, கொதிப்பு நிலை, விளைவுகளோடு நீங்கள் பொருந்துகிற அளவில் விளைவுகளோடு நீங்கள் செயலாற்றுகிற வகையில் பிணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் தூண்டல்கள் வழியாக நீங்கள் அதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த விளைவு உங்களுக்கு புரியவில்லை? ஏனென்றால், நீங்கள் உங்கள் வேலையை செயலாக்கும் போது, அதாவது நீங்கள் விரும்பிய, நீங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று கருதிய ஒரு வேலையில், ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடும்போது, இதுதான் விளைய வேண்டும் என்று நோக்கி செய்கிறீர்கள். உங்கள் நோக்கத்தில் உட்பட்டு, உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு அந்த விளைவு இருக்கிறது, முன்னால் இருந்தது, மேலும் இப்போதும் அது நிகழ்கிறது. உங்கள் நோக்கத்தின் பார்ப்பட்டு செயல் நிகழ்ந்து விளைவு நிகழ்கிறது. அது உங்களுக்கு பயனளிக்கிறதா, சந்திக்க முடியவில்லையா என்பதில் அச்சம் துவங்குகிறது. இப்போது அச்சம் கொள்கிறீர்கள். நீங்கள் விரும்பிய பயன், நீங்கள் நோக்கி செய்த செயல் நீங்கள் விரும்பியபடி பயன் அளிக்கவில்லை என்றால், அது அறிந்தவுடன் அச்சம் கொள்ள துவங்குகிறீர்கள். உண்மையிலேயே நீங்கள் நோக்கத்தோடு செய்கிற எல்லாவற்றிற்கும், அல்லது நீங்கள் செயல்படுகிற எல்லா செயல்களுக்கும் ஒரு விளைவு உண்டு. ஒரு விளைவோ பல விளைவுகளோ உண்டு. இதில் நோக்கத்தோடு செய்கிற போது பல விளைவுகள் உண்டென்று உங்களுக்கு தெரியாது. பல விளைவுகள் உண்டு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒற்றை நோக்கத்தோடு செய்ய மாட்டீர்கள். இங்கு நீங்கள் விரும்பியபடி விளைவு இல்லை என்று அறிந்தவுடன் அச்சம் உங்களை பொருட்படுத்த செய்கிறது, உங்களை அசைக்கிறது. அது நீங்கள் சந்திக்க முடியாததாக இருக்கும் என்றால், மேலும் நீங்கள் சிதைக்க முற்படுகிற போது அந்த விளைவை உங்களால் சிதைக்க முடியாத நிலையில் இருக்கிறது என்றால், உங்களது அச்ச உணர்வு உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு, பெரும் போராட்டத்திற்கு உள்ளாக்குகிறது. இது ஏன் நிகழ்கிறது? நீங்கள் செயல்படும் போது ஒரு விளைவை மட்டும் பயனாக நோக்குகிறீர்கள். இதுதான் விளைய வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள். அடிப்படையில் நான் முன்பே சொன்னது போல, பேரண்டத்தில் இருக்கிற, முழு பேரண்டத்திலும் இருக்கிற செயல்பாடுகளில் ஒரு செயலுக்கு ஒரு விளைவு மட்டும் பலனாக விளையாது. ஒரு செயல் பல விளைவுகளை ஏற்படுத்தும். அது ஒரு தனி விளைவு கொள்கை. இப்போது நீங்கள் செயல்படும்போது, ஒன்றின் மீது செயல்படும்போது, விளைவு ஒன்றை மட்டும் பலனாக நோக்குவதும், அது நிகழாது பிற விளைவுகளை சந்திக்க முடியாமல் இருப்பதும் உங்கள் அச்சமாக உள்ளது. இது ஒரு தொடர் சங்கிலி. சரி, எப்போது நீங்கள் செயல்புரிகிறீர்கள் என்பதை பார்ப்பது அச்சத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கும் விடுபடுவதற்கும் அடிப்படை. நீங்கள் எப்போது செயல்புரிகிறீர்கள்? நீங்கள் செயல்புரிவது என்பது ஒரு தொடர்ச்சி.
ஒரு தூண்டலுக்கு நீங்கள் தொடர் வினை புரிய முற்படுகிறீர்கள். உணர்ச்சி தூண்டல் என்று நான் பலமுறை உரைத்திருக்கிறேன். உங்களது 5 வகையான புலன் அறிவு வழியாக அறிந்து கொள்வதும், பழைய கருத்துக்களை முடிவுகளாக வைத்திருப்பதும் உணர்ச்சியாக உங்களுக்குள் குவிந்திருக்கிறது. இவ்வாறான உணர்ச்சி தூண்டல் வழியாக அது ஏற்படுத்துகிற துடிப்பின் வழியாக நீங்கள் தூண்டப்பட்டு உங்களை சுற்றி வெளிப்படுகிற புலன் அறிதலை, உங்கள் கருத்துக்களை சுமத்தி கொண்டு தூண்டலுக்கு உட்படுகிறீர்கள். இவை என்ன கருத்துகள் என்றால், அவை உங்களது ஒப்பீடுகள். அவை உங்களது மதிப்பீடுகள் வழியாக உருவானவை. ஒப்பீடுகள், மதிப்பீடுகள் பற்றி நான் ஏற்கனவே நிம்மதி பற்றிய உரையில் பேசியிருக்கிறோம். அவ்வாறு உருவான ஒப்பீடுகளும் மதிப்பீடுகளும் உள்ளடக்கமாக இருக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் தூண்டப்பட்டு செயல்படுகிறீர்கள். இந்த செயல்பாடு உங்களின் தூண்டலுக்கு உகந்த விளைவுகளை பலனாக தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும், அந்த எதிர்பார்ப்பில் இப்போது விளைவு அவ்வாறு இல்லை என்பதும் உங்கள் அச்சத்திற்கு காரணமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் அச்சம் கொள்கிறீர்கள். உண்மையில் இங்கு உங்கள் அச்சம் என்கிற நிலை என்பதை விடவும் உங்களது துணிச்சல் சிதைவிற்கு உள்ளாகிறது. உங்களின் துணிச்சல் சிதைவே அச்சம் என்று ஆகிறது. இவ்வாறு உங்களின் துணிச்சல் சிதைவை அச்சம் என்பதும், அச்சம் நீங்குதலை துணிச்சலாக நினைப்பதும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது அச்சத்தையும் துணிச்சலையும், அதாவது நீங்கள் எதை அச்சம் என்று கருதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தூண்டலையும், அந்த உணர்ச்சியையும், அதற்கு எதிர்நிலையாக இருக்கிற துணிச்சல் என்கிற தூண்டலையும் எவ்வாறு புரிந்து கொள்கிறது, எவ்வாறு புரிந்து கொள்வது? அடிப்படையில் இவை இரண்டும் உணர்ச்சியின் தூண்டல்களின் உப விளைவுகள். நான் முன்பே சொன்னது போல, புற அறிதலில் இருந்து தூண்டப்படுகிற பல்வேறு உணர்ச்சிகளின் சாரமாக உங்களுக்கு அச்சமும் துணிச்சலும் பிறக்கிறது. இந்த உணர்ச்சி தூண்டலின் உப விளைவுகளாக இவை பிறக்கிறது என்றவுடன், உணர்ச்சி தூண்டல் எனக்கு எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நோக்குங்கள். மிக அடிப்படையான கவனம் கொள்ள வேண்டிய குறிப்பு இது. நான் எவ்வாறு உணர்ச்சி தூண்டலுக்கு உள்ளாகிறேன் என்று பொறுமையாக நோக்குங்கள். உங்கள் உணர்ச்சிகள் மீது என்ன நிகழ்கிறது என்று நோக்க வேண்டும். உங்கள் தூண்டல்கள் மீதான ஆளுமைதான், உங்கள் தூண்டல்கள் பற்றி உங்களுக்கு இருக்கிற புரிதல் தான் உங்களை உண்மையிலேயே விடுதலை செய்யும். அது அச்சம் மட்டுமல்ல, எல்லா வகையான தூண்டலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை, புரிந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளவை. நீங்கள் தூண்டல்களை புரிந்து கொள்வதன் வழியாக நீங்கள் உண்மையிலேயே தூண்டல்களிலிருந்து விடுதலையாவது மட்டுமல்ல, மெய் நோக்கி நகர்கிற அருள் பெற்றவராக மாறுவீர்கள். எனவே தூண்டல்களை கவனிப்பது அடிப்படையிலும் அடிப்படையானது.
தூண்டல்களை ஏன் என்னால் கவனிக்க முடியவில்லை என்று பார்த்தோம் என்றால், தூண்டல்கள் எல்லாமும் எனக்காக நிகழ்கிறது. அதுதான் என் விருப்பம் என்று கருதிக் கொள்கிற கருத்து உங்களுக்குள் இருக்கிறது. ஒரு முடிவு இருக்கிறது. நீங்கள் கற்று வைத்திருக்கிற, சேர்த்து வைத்திருக்கிற கதைகளும், உரைகளும் இவற்றை உங்களுக்கு தந்திருக்கின்றன. தூண்டல் என்பது என்னை இயக்குகிறது. என்னை விருப்பத்தை நோக்கி உந்துகிறது. தூண்டல் என் விருப்பம் என்றெல்லாம் நீங்கள் கருதிக் கொள்கிறீர்கள். தூண்டல்களை விருப்பம் என்றும், சரி என்றும், அதுவே மெய்ப்பாடு என்றும் கருதக்கூடாது. தூண்டல் பற்றி நீங்கள் ஆழமாக நோக்க வேண்டும். எந்த நிகழ்வையும், உங்களைச் சுற்றி நிகழ்கிற எந்த நிகழ்வையும் பார்க்கிறபோது, அது தூண்டலாக இருக்கிறதா என்று நீங்கள் உற்று நோக்க வேண்டும். நீங்கள் செயல்புரியும்போது, அது தூண்டலாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தூண்டலாக இருக்கிறதா என்பதை எவ்வாறு அறிவது? தூண்டலாக இருக்கிறது என்றால், அது உங்களுக்கு ஒற்றை விளைவை எதிர்பார்த்து காத்திருக்கும். சான்றாக, ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடும்போது, ஒரு வணிகத்தை நீங்கள் துவங்குகிறீர்கள் என்றால், அந்த வணிகம் என் உள்ளுணர்வில் இருக்கிறது என்று கருதிக் கொள்கிறீர்கள். அந்த வணிகம் என்னை அடுத்த நிலை நோக்கி நகர்த்துகிறது என்று நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வணிகத்தில் நான் ஈடுபடும்போது, நான் இந்த உலகில் ஆளுமை மிக்க நபராக மாறுவேன் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த எண்ணப்போக்குகளும், தூண்டல்களும் எனக்குள் பொங்கி வருகின்றன என்று பெருமிதத்தோடு கூட நீங்கள் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த தூண்டல் நிகழ்ந்தவுடன், இதை நீங்கள் விருப்பம் என்று கருதுகிறீர்கள். இது மெய்ப்பாடு அடையப் போகிறது என்று நோக்குகிறீர்கள். இதுவே தலைசிறந்த ஒன்றாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படியான எல்லா உள்ளடக்கமும் உங்களது மனத்தூண்டலில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இவற்றை நான் தூண்டல் என்று சொல்வதற்கு காரணம், இவற்றை நீங்க செயல்படுத்தும்போது, இவற்றின் விளைவாக ஒன்றை மட்டும் நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள். நீங்கள் எப்போதெல்லாம் ஒன்றை மட்டும் எதிர்கொண்டு காத்திருக்கிறீர்களோ, அது நிச்சயமாக தூண்டலில் இருந்து வருபவைதான். நீங்கள் செயலில் ஈடுபடும்போது, என்ன விளைந்தாலும் பரவாயில்லை என்பீர்கள் என்றால், அது உங்கள் இயல்பில் இருந்து வருவது. ஒரு செயலில் ஈடுபடுகிறீர்கள் என்றவுடன், அதற்குள் இவையெல்லாம் விளைய வேண்டும் என்கிற முன்முடிவும், எதிர்பார்ப்பும் இல்லை என்றால், அது உங்கள் இயல்பில் இருந்து வந்தது. நான் இவ்வாறு இருக்கிறேன். நான் இந்த வணிகத்தில் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வணிகத்தில் ஈடுபடுவதன் வழியாக என்ன விளைந்தாலும் எனக்கு நோக்கமில்லை. அந்த விளைவைப் பற்றி அதிர்வு இல்லை. அந்த விளைவு தருகிற பாடங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அந்த விளைவு எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் நான் உள்வாங்கிக் கொள்வேன் என்று நீங்கள் செயல்படத் துவங்கினால், நீங்கள் இயல்பிலிருந்து செயல்படுகிறீர்கள். ஆனால் தூண்டலிலிருந்து நீங்கள் செயல்படத் துவங்குகிற போது, அந்த தூண்டல் ஒற்றை விளைவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த ஒற்றை விளைவை பார்ப்பதும், அந்த ஒற்றை விளைவு இல்லாமல் அதற்கு முன்பாக வேறு விளைவுகள் வந்தவுடன் நீங்கள் தடுமாறுவதும், அந்த விளைவுகளை சிதைக்க முடியாமல் நீங்கள் திணறுவதும், தூண்டலிலிருந்து அது வெளிப்பட்டிருக்கிறது. தூண்டலின் வழியாகவே நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை உங்களுக்கு காட்டுகிறது. எனவே, நீங்கள் கவனிக்கும் நிலையில் உங்கள் புரிதல் வளரத் துவங்குகிறது. தூண்டலைப் பற்றி நீங்கள் கவனிக்கிற போது, நீங்கள்
இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் உங்களது புரிதல் வளர்கிறது. இப்படி வளர்கிற போது அது தூண்டலுக்கும் உங்களுக்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் விளைவுக்கும் இடையே இருக்கிற கொதிப்புகளை, நோக்கங்களை தணியச் செய்கிறது. மேலும் துணிச்சலுக்கும் அச்சத்திற்கும் அடிப்படையான தூண்டல் தொடர்பை இது துண்டிக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் தூண்டப்படுவதற்கு அடிப்படையாக இருப்பதை எவ்வாறு கவனிப்பது, எது என்னை தூண்டுகிறது, அல்லது தூண்டலின் வழியாக நான் இயங்குகிறேன் என்பதை எவ்வாறு மதிப்பிடுவது என்றால், நீங்கள் செய்கிற செயல்களுக்கு விளைவுகள் வரும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு விளைவுகள் வந்திருக்கிறது என்பதை ஏற்க வேண்டும். தொடர்ந்து உங்கள் செயல்பாட்டில் விளைகிற விளைவு இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் துவங்குகிற போதே கருதுவீர்கள் என்றால் அது தூண்டலின் வழிபட்டது. நான் இயல்பிலிருந்து துவங்குகிறேன் என்று வைத்துக் கொண்டால் விளைவுகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். விளைவுகளினுடைய அறிவிப்புகளை நீங்கள் பெரிதுபடுத்த மாட்டீர்கள். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். மேலும் விளைவுகளை சிதைத்துக் கொள்ளலாம் என்று இருமாப்பு கொள்ள மாட்டீர்கள். இவையெல்லாம் நிகழும் என்றால் அவை தூண்டலின் பாற்பட்டு நிகழ்வதாகவும் தூண்டலின் அப்பாற்பட்டு இயல்பிலிருந்து நிகழ்வதாகவும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க முடியும். இப்போது தூண்டலில் என்ன நிகழ்கிறது, தூண்டலிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் தூண்டலில் இருந்து விடுபட கூடிய தருணம் இதுதான். எந்த தூண்டலுக்கும் ஒற்றை நோக்கம்தான் இருக்கும். இந்த உணர்ச்சி தூண்டல் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கும். உணர்ச்சி தூண்டல் எவ்வாறு நிகழ்கிறது, உணர்ச்சி தூண்டலில் என்ன நிகழ்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிற போது உணர்ச்சி தூண்டலுக்குள் நான் எவ்வாறு விடுபடுவது என்று நீங்கள் நோக்குவீர்கள் என்றால் நீங்கள் முதலில் உணர்ச்சி தூண்டலை அளக்க வேண்டும். உணர்ச்சி தூண்டலை மதிப்பிட வேண்டும். நான் முன்பே சொன்னது போல உங்களுக்கு நோக்கம் துல்லியமாக தெரியும் என்றால் அல்லது இதுதான் விளைய வேண்டும் என்று திட்டம் இருக்கும் என்றால் இதன்படி செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளும் தூண்டல் வகைப்பட்டவை. இதற்குள் எந்த விதமான மாற்றமும் இருக்கப் போவதில்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு விளைவுகள் பலவிதமாக வெளிப்படும். மீண்டும் மீண்டும் சிக்கலுக்குள் பயணிப்பீர்கள். இப்போது நீங்கள் தூண்டலை கவனித்து தூண்டலினுடைய விளைவுகளின் மீது பயணப்பட்டு அவற்றிலிருந்து தூண்டலுக்கும் உங்களுக்குமாக இருக்கிற தூண்டலுக்கும் செயலுக்குமாக இருக்கிற எல்லா பகுதிகளையும் காண்பதற்கு காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் தூண்டலிலிருந்து விடுபட துவங்குவீர்கள். ஒன்று என்னை தூண்டுகிறது என்பதை நீங்கள் நோக்கத்தின் பாற்பட்டு செயல்படுகிற செயல்பாடுகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறான கவனத்தின் வழியாக அச்சமும் துணிச்சலும் தனிய துவங்கும். ஏனென்றால் அச்சமும் துணிச்சலும் உணர்ச்சி தூண்டலில் இருந்து வருவது. உணர்ச்சி தூண்டல்களே உங்களுக்கு அச்சத்தையும் துணிச்சலையும் உருவாக்குகின்றன. அதுவே உங்களை தடுமாறச் செய்கிறது. இதனை கவனித்து நீங்கள் வினையாற்றும் போது, செயலாற்றும் போது உங்களுக்கு அச்சத்திற்கும் துணிச்சலுக்கும் அப்பாற்பட்ட உணர்வு நிலையை
பார்க்க முடியும். இவ்வாறாக நீங்கள் மேம்பட துவங்குவீர்கள். இது ஒரு மேம்பாடு. நீங்கள் அச்சத்தில் இருந்தும் துணிச்சலில் இருந்தும் மேம்படுவது என்று நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அச்சமும் துணிச்சலும் ஒரு நோக்கம் கொண்டதால் பிறக்கிறது. நீங்கள் எந்த ஒரு வகையிலும் ஒரு செயலை துவங்கும்போது துளியேனும் நோக்கம் வைப்பீர்கள் என்றால், அந்த செயல் போகிற போக்கிலேயே நீங்கள் அச்சத்தை உணர்வீர்கள் அல்லது துணிச்சலை கையில் எடுப்பீர்கள். இந்த இரண்டையும் இல்லாமல் நீங்கள் ஒன்றை செய்வதற்கு வழியே இல்லை. நீங்கள் இந்த இரண்டையும் இல்லாமல் இந்த இரண்டு உணர்ச்சி தூண்டல்களும் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால், நீங்கள் தூண்டல் இல்லாமல் செயல்பட வேண்டும். தூண்டல் இல்லாமல் செயல்பட வேண்டியது என்பது மெய்யியல் மட்டும் அல்ல. அது ஒரு இயல்பு சார்ந்தது. நீங்கள் உங்கள் இயல்பை வைத்துக்கொண்டு, இயல்பை புரிந்து கொண்டு நகர்வீர்கள் என்றால், அந்த நகர்வு உங்களுக்கு மெய்யியலை நோக்கி அழைத்துச் செல்லும். இந்த இயல்பு விளைவுகளைப் பற்றி பொருட்படுத்தாத ஒன்றாக இருக்கும். விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அவற்றை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக இருக்கும். அந்த விளைவுகளுக்கு உள்ளே இருக்கிற லாப நட்ட கணக்குகளை அது முன்னிறுத்தாது. எல்லாவற்றிற்குள்ளும் உங்களது இயல்பு ஒரு பங்களிப்பாக வெளிப்படும். உங்களது படைப்பு நிலை நோக்கி அது உங்களை இட்டுச் செல்லும். இவ்வாறு எல்லா தூண்டலுக்கு பின்னாலும் இருக்கிற இருமை நிலை கடந்து உங்கள் இயல்பு நிலையில் இருந்து நீங்கள் செயல்புரிவீர்கள் என்றால், தூண்டல் இல்லாமல் செயல்புரிவீர்கள் என்றால், அது வினை எனப்படுகிறது. வினை எனப்படுவது விளைவுகளை நோக்காமல் இருப்பது என்று ஒரு மெய்யியல் மொழி இருக்கிறது. வினை எனப்படுவது பயன் இதுதான் விளைய வேண்டும் என்று பயனை நோக்காமல், விளைவுகளை கருதாமல், இயல்பு நிலையிலிருந்து வினைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே உங்கள் அச்சமும் துணிச்சலும் தூண்டல் தருகிற உப விளைவுகள். நோக்கம் கொண்டு நீங்கள் செயல்படுகிற போது நிச்சயமாக அது உங்களுக்கு அச்சத்தையும் அத்துமீறி செயல்படுகிற துணிச்சலையும் தந்து கொண்டே இருக்கும். மேலும் விளைவுகளையும் தந்து கொண்டே இருக்கும். இவை ஒரு தொடர் சங்கிலி பயணம். துணிச்சலிலிருந்து அல்லது அச்சத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதை விடவும், தூண்டலை புரிந்து கொண்டு நோக்கங்களை தனித்து கொண்டு உங்கள் செயல்களை முறைப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால், அச்சம், துணிச்சல் இவை இரண்டும் உங்களுக்கு தேவையற்றதாக மாறிப்போகும். இவ்வாறாக வாழ்வு மேம்படும், வளமை மேம்படும். மெய்நிலை அருள் யாவருக்கும் நிறைவதாக. நன்றி.